இந்த நாட்டில் காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். 80லேயோ இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் 2010 நடந்துச்சு. 2010 காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி நடந்ததோ அதை விட சில கரப்ஷன்னால அந்த காமன்வெல்த் கேம்ஸ்னாலே நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, ஐயோ ஒரே ஊழல் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டில் வரணும். ஆனால் அதுக்கு முன்னேற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும், அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம். 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்போவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோதியே எடுத்தார். இதை தவிர இதெல்லாம் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், பட் கேலோ இந்தியா, அதாவது இந்தியாவே விளையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு எம்பி மூலமா சொன்னாங்க, நீங்க போய் அங்க நல்ல ஒரு சான்சத் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா. அதாவது இப்போ வரப்போகுது மகாமகம், அதை வடக்க நாட்டில் கும்பமேளா அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது கங்கையில் கும்பமேளா, பிரயாக்ராஜில், இல்லை நாசிக்கில் கோதாவரி புஷ்கரால், அதே புஷ்கரம் ஆந்திராவில், அப்படியாக பெரிய பெரிய உற்சவம் மாதிரி அது ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அதே இது சான்சத் கேல் கும்ப் அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். நீங்க ஒவ்வொரு எம்பியும் உங்க பாராளுமன்ற தொகுதியில பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. அது எல்லா விதமான விளையாட்டும் இருக்கும், கபடி இருக்கும், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல ஓடுற நிகழ்ச்சிகள் இருக்கும், ஜாவலின் இருக்கும், த்ரோ பால் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல நீங்க அவங்களுக்கு பரிசளிங்க அப்படின்னு. அது நிறைய எம்பிஸ் நடத்தினாங்க, அவங்க தொகுதியில் நடத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு பிஜேபி மூலமா இருக்கக்கூடிய எம்பி இல்லாதனால எத்தனை எம்பி இங்க பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எதிர்கட்சி எம்பிகளுக்கு அது பெரிய முதல் பிரதம மந்திரி சொன்னாங்க, என்ன நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு விட்டுடுவாங்க. அவங்கள நான் தப்பும் சொல்றேன். ஆனா பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நிலைநிறுத்தி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இத்தனை விதமா நீங்க அவங்கள விளையாட வைங்க அப்படின்னு பிரதமர் முயற்சி எடுக்கிறார். இப்ப நான் இங்க எம்பி இல்லை, நான் இங்க வந்து தமிழ்நாட்டில் சான்சத் கேல் கும்ப் நடத்த முடியாதுன்னா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது பெரிய எடுப்பா இருக்குது. ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ அங்க இருக்கிறவங்களுக்கு அதுல சரி இந்தமா ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர எண்ணம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிப்பது, அது இந்த கட்சி ஆட்சியில் இருக்கா அந்த கட்சியில ஆட்சியில் இருக்கான்னு பார்க்காம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சரி கேல் கும்ப் நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இங்க எலக்ட்ரிசிட்டி எல்லா வீட்டுக்கும் வரணும், தண்ணி எல்லா வீட்டுக்கும் போகணும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும், ஹெல்த் பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், பெண்கள் கர்ப்பவதி பெண்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க டெலிவரி பண்ண பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துணவு கிடைக்கணும். இப்படியாக எல்லா விதத்திலையும் விருதுநகரை முன்னேற்றி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியும், நடக்குது. நானே 2 முறை வந்து இதுக்கு முன்னாடி 17, 18, 19 வந்து ரிவ்யூ கூட பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு தோணுச்சு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய எஃபர்ட் ஒன்றும் எடுத்த மாதிரி தோணலையே எனக்கு மனசுல பட்டுச்சு. மீதி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பண்ணுவாங்களா இருக்கலாம். பட் இங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையான்ற கொஸ்டின், அந்த கேள்வியை மனசுல வந்த போது இந்த யோஜனை வந்துச்சு. ஏன் நம்ம ஒரு பின்தங்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா அது ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கிள் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு
அதில் ஒரு 2 தரம் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு இஷ்யூ வந்த போது கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஐயா அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது அவரும் உடனே தலையிட்டு இல்லைங்க அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் மூலமாகவும் உதவி கிடைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட 1 வருஷமா ரெடி ஆகி இனாகரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அரசியல் கட்சியை சேர்ந்திருந்தாலும் எலெக்ஷன் சமயத்தில் இதை நான் இனாகரேட் பண்ணி தங்கம் தென்னரசு சாருக்கு ஒத்துழைச்சிட்டேனோ என்னவோ அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒத்துழைச்சிட்டேன்ற அந்த கணத்துல நான் வரதுக்கு ரெடியா இருக்கேங்க. எலெக்ஷன் ஆகட்டும். எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல அதை ஆரம்பிச்சேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஆனா மோடி கட்சி எப்பொழுதுமே விளையாட்டுக்கு முன்னிலைப்படுத்தி அதற்கு முயற்சி எடுங்கான்னு எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு, ஒரு கைடன்ஸ் கொடுத்தாருன்றதுனால நான் இங்க இருக்கேன். இங்க இந்த வசதியை கிரியேட் பண்ணேன். அதை நான் என்னைக்கும் மறக்க முடியாது, என்னைக்கும் சொல்லாமலும் இருக்க மாட்டேன். அதனால இங்க இருக்கக்கூடிய பாரத நாட்டுல எந்த ஒரு பகுதி பின்தங்கி இருக்கக்கூடாதுன்றதுதான் பிரதமர் ஐயாவோட நோக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.